உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆனி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதி 22 முதல் 28 வரையிலான ராசிகளுக்கான பொது பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த கிரகநிலை அமைப்புகளை சில பேருக்கு அது 100% இல்லை, 200% அது அப்படியே உங்களுக்கு பலிதமாக வருது. இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், கண்டியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னமும் நான் வாரம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுடைய வீடியோஸ்லாம் வாரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் நன்னா இருக்கணும். மேலே உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் மேலும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் வரும், மேஷத்துக்கு இப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும், கடகத்துக்கு இப்படி இருக்கும். பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினா உங்களுடைய ஜாதகம் நன்னா இருக்குது, உங்களுடைய கர்ம வினை குறைந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நன்னா இருக்கிறது எல்லாமே பொது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்களாக இருக்கிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சில பேர் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் ஜாதகம் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கும் நிறையா நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே மணி பார்த்தீங்கன்னா 1.5 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 1.5 மணி வச்சுக்கோங்க, 2 3 அங்கே 4 மணி ஆகுது. அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறது இருக்குது. துபாயில் இருக்குது. இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம், சார் நான் இந்த குருஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, நான் சார்கிட்ட பேசணும், எனக்கு 1/2 மணி நேரம் எனக்கு சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா நான் நார்மல் கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த இணைப்பில் உங்களுக்கு நான் என்ன பார்த்து சொல்லணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் அது மட்டும் இல்லாது வாஸ்து, கைரேகை, எண்கணிதம், திருமண பொருத்தம், ஆரூடம் பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு. எண்கணிதத்தில் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து, நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே உண்டு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பேசினாலும் சரி, நார்மல் கால் பேசினாலும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுங்க. கும்பராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்தி, சுயமரியாதை, மதிப்பு மிக்கவர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருப்பினுமே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இப்போ வரைக்குமே நிறைய சிக்கல்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஜென்ம சனியெல்லாம் விட்டு போச்சு, இனிமேல் உங்களுக்கு நல்ல அமோகமான காலங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது, ஆனி மாதத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்க போகுது, என் ராசிக்கு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு தெளிவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு. கும்பராசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஜென்ம ராசியிலேயே சனி, ஜென்ம ராசியிலேயே ராகு, எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், 5 ஜாதகத்தில் குரு. ஸோ மற்ற விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்படியே சில சிக்கல்கள்லாம் வந்து தான் போயின்னு இருக்கே தவிர இன்னமும் கும்பராசி பொறுத்தளவுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் வரல. வேலையில் பிரச்சனை, வேலையில் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது, தொழில் பண்ணினாலும் ஏகப்பட்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள், குழந்தைகள் சொல் பேச்சு சரியான முறையில் கேட்குறது கிடையாது, சில பேருக்கு வேலை போகக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தது, எவ்வளவு சிக்கல்கள். கடன் கொடுத்த இடத்துல கடன் கொடுத்த இடத்துல இது பண்ணது, பொருள் தொலைஞ்சு போனது, நஷ்டங்கள், தொழில் வழி நஷ்டங்கள். சிக்கல்னு மத்தளத்துக்கு 2 பக்கெட்டு அடினா கும்பராசிக்குள்ள 4 பக்கெட்டு அடிதான். எந்த பக்கமும் நிம்மதி கிடையாது, யாருனாலையும் நிம்மதி கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா பேட் ரிலேஷன்ஷிப் வேறு, கெட்ட சில சவகாசங்கள், அதனால் சில கெட்ட பேர், சில பேர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே, சில பேர் அப்படியே கண்டும் காணாத மாதிரி அப்படியே, சில பேர் அப்படியே போய்கிட்டு இருக்குது. இது என்னைக்கு இந்த ஜென்ம சனி விடும்போது சில பேர் மாட்டிப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் கும்பராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும்.
இந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் வந்து ஒரு இதில் இருக்கேன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறதே தப்பான நினச்சேன், எல்லாம் உண்மை, எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி சமுதாயத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதனால் நம்ம சில ராசிக்காரர்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்காங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். கணவன் மனைவி அப்படின்னு எடுக்கும்போது இருவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக ஒன்றிணைந்து செய்யக்கூடிய காலம் இது. மாணவர்கள் மாணவிகள் ஆர்வமும் உழைப்பும் இணைந்து உச்சமும் அடைவார்கள். நல்ல பேரு புகழ் நல்ல உச்சம் அடையக்கூடிய அளவுக்கு மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கும். இந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த ஸ்கூலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி, இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகள்னால் எத்தனை வயசுலேருந்து ஒரு குழந்தைகள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கிடாகடன் தாண்டி இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு விட்டுறீங்க. நீங்கள் ஸ்கூலில் கொண்டு விட்டு அந்த குழந்தை படிச்சுட்டு அந்த குழந்தைய திரும்ப நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர வரைக்கும் உங்களோட இதில் குழந்தைகளை ஸ்கூலில் பார்த்துக்கிற நேரம்னு சில விஷயம் இருக்குது இல்லையா, அந்த பார்த்துக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக அந்த குழந்தைகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க சொல்லுங்கள். பேனாவால் பென்சிலால் கண்ணை குத்திக்கிறதோ ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இந்த வாரத்தில் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை. ஸோ இப்படிலாம் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் கும்பராசி குழந்தைகள் இருக்கா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக, கும்பராசி ஆசிரியராக இருக்கீங்களா, குழந்தைகளை கொஞ்சம் கவன சிதறல்களை விட்டுறாது, கவன சிதறல்களோடு விட்டுறாது. குழந்தைகளை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கோங்க. எப்படி நீங்கள் ஒரு ஸ்கூல் பஸ்லலாம் 2 பேர் போய் ஒருத்தர்கிட்ட இருந்து இறக்கி விட்டு எல்லாம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இப்போ பாடம் எடுக்கக்கூடிய உள்ளேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் எதையாவது ஒன்று பாட்டுன்னு எடுத்துகிட்டு குழந்தைகளை விட்டுட்டிங்கன்னா கஷ்டமாயிடும். இந்த இதெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, இந்த சாக் பீஸு இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மூக்குக்குள்ளே விட்டுக்கிறது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தெரியாது தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இது பெரியவர்களுக்கு அது என்ன, எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு, இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அம்மாவும் அப்பாவும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் அவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிச்சு பொறும் வரது. குழந்தைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்னு வச்சுக்கணும், அவங்க மனசு எப்படி தாங்குமா சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது, கவனத்தோடு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் வழி நஷ்டங்கள் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் அப்படியே தொழில் பொறுத்தளவுக்கு அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கீங்க. கடன் செலவு, கடனை திரும்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையா வரும். பணம் செலவாகும், சேர்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். திருமணம் அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் உருவாகும். கும்பராசி கும்பம் மீனம் மேஷ ரிஷபம் நல்ல சம்பந்தம், நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஃபேமிலி, நல்ல குடும்பத்தில் நல்ல சம்பந்தம்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு யோகங்கள்லாம் ஜாதகத்தில் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விஷயம், அதாவது சொத்து விஷயத்தில் இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் பெறுவது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் சொத்து விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் நடந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை எனக்கு இல்லை, குழந்தை ரொம்ப தாமதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நவக்கிரக பூஜை பயனளிக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், இப்போ எனக்கு 8 மாதம் ஆகிடுத்து 9 மாதம் ஆகிடுத்து அப்படின்னு சொன்னால் இந்த கர்ப்பிணி பெண்கள் உடல்நிலையில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நவக்கிரக நல்ல உடல்நிலையை பார்த்துக்கணும், டாக்டர் செக்கப்பு, ஸோ குழந்தை எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு படி கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுசீந்திரம் போயிட்டு வரலாம். கும்பராசி பொறுத்தளவு சுசீந்திரம் போயிட்டு வந்தால் நல்லது. இல்லைனா அதற்கு இணையான ஸ்தலங்கள் ஏதாவது போகணுன்னா போயிட்டு வரலாம். அதே போல் நெய் விளக்கு 6 நெய் விளக்கு போடுங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும். 4, 13 வந்து ஓரளவுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீலம், பச்சை இதெல்லாம் வந்து நல்ல அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்கு வர்த்தகத்துலலாம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. பெண்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இருக்கும். வண்டி 2 வீலரில் போகிறவங்கள நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பெண்கள் அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரியோர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட மூஞ்சி காட்டாமல் சொல்கிறாங்க இல்லையா,
கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அனுசரித்து கொஞ்சம் சில விஷயங்களை போங்க. சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் எப்படின்னு சில விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, கும்பராசியில் இருப்பவர்களுக்கு அவப்பெயர் வரும். சின்ன சின்ன விஷயத்தை, அதுவும் காவல்துறையில் அதிகமான கெட்ட பேர் வரும். கவனமாக இருங்க. சுபம்.